ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். டாஸ்மார்க்கை தனியார் வசம் ஒப்படைப்பதை கைவிட்டுவிட்டு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், பாமக தலைவர் மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக அரசுக்கு? ஷாம், வணக்கம். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 4048 மதுக்கடைகளில் நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமார் 2500 மதுக்கடைகளை மட்டும் தனியார் மயமாக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வந்திருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்திகள் உண்மையாக இருந்தால் தமிழக அரசின் முடிவு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளை படிப்படியாக மூடி முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் இலக்காக இருக்க வேண்டும். இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் இடதுபுறமாக திரும்புவதோ வலதுபுறமாக திரும்புவதோ யூடர்ன் அடிப்பதோ தமிழ்நாடு அரசுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மூட்டைப்பூச்சிக்கு பயந்து கொண்டு வீட்டை கொளுத்துவதற்கு சமமான முடிவு இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசே மது விற்பனை செய்கிறது என்ற மானக்கேடான செயல் என்றும் இந்த இழுக்கை போக்குவதற்கான தீர்வு அனைத்து மதுக்கடைகளையும் மூடி முழு மது விலக்கை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாறாக தனியாரிடம் தாரை வார்ப்பது இதற்கு தீர்வு கிடையாது என்றும் அன்புமணி விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் தனியார் மதுக்கடைகள் செயல்பட்டு வந்தபோது அவற்றில் சட்டவிரோதமாக மது வணிகம் செய்யப்பட்டது. ஓரிடத்தில் உரிமம் பெற்றுக்கொண்டு இப்போது செயல்படும் சந்துக்கடைகள் போல பல இடங்களில் கிளைகள் திறந்து மது விற்பனை செய்யப்பட்டது. மதுக்கடைகளிலேயே கள்ளச்சாராயமும் விற்பனை செய்யப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் தான் தனியார் மதுக்கடைகள் மூடப்பட்டு 2002-2003 காலகட்டத்திலே அரசு சார்பில் கடைகள் திறக்கப்பட்டது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முடிவை மாற்றி மீண்டும் பழைய நடைமுறைக்கு செல்வது சீர்திருத்தம் அல்ல, அது சீர்கேடு என்று அன்புமணி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் மது விலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர அரசு நடத்தும் கடைகளை தனியாரிடம் தாரை வார்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஒரு லாபி தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றது. அதாவது தனியார் மயமாக்குவதன் மூலமாக வெளி மாநிலங்களிலிருந்து மதுவை கொள்முதல் செய்து விற்பனை செய்வதற்கும் ஒரு லாபி நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தான் அதிகார மையம் என்று முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் கூறி வந்ததால் அப்படி நடக்க வாய்ப்பில்லை என்று மதுவிலக்கு ஆதரவாளர்கள் நம்பினார்கள். ஆனால் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. தனியார் மதுக்கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் மது வெள்ளமாக பாயும். சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்னும் அதிக அளவில் மதுவுக்கு அடிமையாவார்கள் என்று அன்புமணி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.